கட்சிகளுக்கு மாற்ற வேண்டும், நாங்கள் இருக்கிறோம் என்று நடிகர்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சாடிய திமுக எம்பி ராசா. விமர்சித்த ராசாவுக்கு பதிலடி கொடுத்த தமிழக வெற்றிக் கழக தோழர்கள். தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே திமுகவிற்கு தூக்கமே இல்லை. விஜயை பற்றி பேசாமல் அவர்களால் இருக்கவே முடியவில்லை போல. அந்த அளவிற்கு அவர்கள் விஜயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திமுகவிற்கு ஒரு பலம் வாய்ந்த போட்டியாளராக மாறியுள்ளார் விஜய். இதனால்தான் திமுக தொடர்ந்து விஜய் மீது வன்மங்களை காட்டி வருகிறது. இந்நிலையில் தற்போது திமுகவின் எம்பியான திரு ராசா அவர்கள் புதுக்கோட்டையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசியதாவது: எந்த சிபிஐ என் மீது வழக்கு போட்டதோ அந்த சிபிஐக்கு தண்ணி காட்டியவன் நான் என்றும், இன்றைக்கு ஒரு நடிகர் திமுக என்ன செய்தது என்ற வீரவசனம் பேசி வருகிறார் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை வன்மையாக சாடியுள்ளார். புதுசா வரவனெல்லாம் திமுகவை எதிர்த்து பேசுறான், திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது என்று பேசியிருந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் தினம் தினம் திமுகவின் எம்பி, எம்எல்ஏ மற்றும் தொண்டர்கள் என அனைவருமே விஜயை கண்டு மரண பயத்தில் மேடைக்கு மேடை கதறிக்கிட்டு இருக்காங்க. சிபிஐக்கு தண்ணி காட்டியது இருக்கட்டும், அது என்னவென்று ஊருக்கே தெரியும். பெட்ரோல் லிட்டருக்கு 5 குறைப்போம் என்றீர்கள், குறைத்தீர்களா? மாதம் மாதம் மின்கட்டணம் கணக்கீடு என்ன ஆச்சு? சொத்து வரி, வீட்டு வரி உயர்த்தினீர்கள். நீர் தடை பண்ணுவோம் என்றீர்கள், செய்தீர்களா? உங்கள் வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆயிற்று? நூலறிந்த பட்டம் போல காற்றில்தான் பறக்கிறது உங்களுடைய வாக்குறுதிகள். ஒன்றும் நிறைவேறவில்லை. உங்கள் ஆட்சி முடிவுக்கு வர இருக்கிறது. உங்கள் பொய் புரட்டிக்கு எல்லாம் 2026 மக்கள் பதில் சொல்வார்கள். நிச்சயம் தளபதி விஜய் அவர்கள் 2026 முதல்வராக அமர்வார். வெற்றி நிச்சயம்.